ஹாய் எவ்ரிவன். சம்மருக்கு ரொம்ப இதமான வாட்டர்மெலன் ரோஸ் மில்க் தான் பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர்மெலனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேற்று வாங்கிட்டு வந்ததுமே பாதி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி மீதம் உள்ளதில் சர்பத் போட்டுடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்து இதை மாதிரி கோடு கோடாக போட்டு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா ஈஸியாக அழகாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துடலாம். இதை எடுத்து நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் சீடு இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டாலே நமக்கு சீடெல்லாம் அழகாக வந்துடும். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், இதுவே நமக்கு போதும். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது போதும் நமக்கு. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் காஞ்சிட்டு இது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீ காஃபிக்கு எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். 6 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீனி கரையத்துக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா பால்கனியில் உட்காந்துருக்காங்க. இதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். அவ்வளோதான், பால் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வடிகட்டிட்டு 2 ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் ஊற்றிக்கோங்க. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனை இந்த ரோஸ் மில்கில் போட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனுக்கு எல்லாருமே உங்கள் வீட்டில் வாட்டர்மெலன் வாங்குவீங்க. மறந்துடாமல் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சப்ஜா சீடை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்ககிட்ட பாதாம் பிசின் இருந்துச்சுன்னா அதை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த சம்மர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தான் சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸில் ஃபில் பண்ணதும் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்போம். இதை மாதிரி நல்ல கூலான ட்ரிங்க்கெல்லாம் குடிச்சு தான் இந்த வெயில் காலத்தை போக்கணும் போல். இன்னும் மார்ச்சே முடியல, அதுக்குள்ளே செம வெயில் அடிக்குது வெளியில். இந்த ரெசிபியை இப்போவே மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுருங்க. வாங்க இதை கொண்டு போய் கொடுப்போம். ஜூஸா? ஏய், தர்பீஸ் ஜூஸா? இந்தாங்க ஸ்பூன் போட்டா ஸ்பூன் போட்டா நல்லா இருக்குது.
சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு. எங்கள் அப்பா வந்துட்டாங்க, அவங்கக்கிட்டேயும் கேட்டுடலாம். வாட்டர்மெலன் ரோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயில் காலத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி பண்ணு.